அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுஞ்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இஞ்சி டீ போட்டு வச்சுட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பேன் கேக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். டீ குடித்தாதான் எனக்கு எந்த வேலையுமே ஓடும் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக டீ குடித்தாச்சு. அடுத்து பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை சேர்த்து, எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து சூப்பராக நல்லா பஞ்சு போல் சாஃப்டான பேன் கேக் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குதுன்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி வீக் ஆஃப் தான். பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. ஓகே, ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு மதியம் வந்து லஞ்ச் பண்ணலை. பாப்பாவுக்கு மட்டும்தான் காலைல சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து மேலப்பாளையம் நிலா ஹோட்டலில் வந்து நெய்ச்சோறு வாங்கியிருந்தோம். நெய்ச்சோறு கூட என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, சாம்பார், அப்புறம் வந்து சால்னா வச்சுருந்தாங்க. அடுத்து மதியம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து பாப்பா வந்தது ஈவினிங் வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த மினி விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.